அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரி கடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 10 நன்மை அழிக்காதவை என்ற தலைப்பில் வல்லாதனார் இந்த கருத்தை கூறியுள்ளார். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பாத்துண்ணா தன்மையிலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. கல்வி கணக்கை கற்பிக்கும் ஆசிரியர் இல்லாத ஊரும் சண்டை சச்சரவுகள் தீர்த்து வைக்கும் மூத்தோர் இல்லாத கூட்டமும் பகுத்துண்ணும் சுயநலமில்லாமல் வாழ்வோர் தொலைவில் இருப்பதும் இம்மூன்றும் நன்மை தராதவை என்று நல்லாதனார் குறிப்பிடுகிறார். கணக்காயர் இல்லாத ஊரும் என்றால் ஒரு ஊர் இருக்கும்போது கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு பழமொழி உண்டு. அதைவிட முக்கியம், கல்விச்சாலை இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதுதான் அறிவார்ந்த பெருமக்களினுடைய முதுமொழி. அந்த முதுமொழியின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டின் கல்வி தந்தை கர்ம வீரர் காமராசர் அவர்கள் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை உருவாக்கினார்கள். அது பல்வேறு அரசாங்கங்கள் தொடர்ந்து செய்து கொள்ளும் நல்ல திட்டங்களினால் இன்று இந்தியாவில் மிக அதிக கல்வி அறிவு உள்ள மாநிலமாகவும் பகுத்தறிவும் அதிகம் உள்ள மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது என்றால் இந்த பள்ளிக்கூடங்கள் ஊர்தோறும் இருப்பது ஒரு மிக முக்கியமான காரணம். அது மட்டுமல்ல, கல்லூரிகளும் அதிகமாக இருக்கிறது. ப்ரொஃபஷனல் காலேஜஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்முறை கல்லூரிகளும் மருத்துவக் கல்லூரிகளும் அதிகமாக இருக்கின்றன. பெண்கள் மிக அதிகமாக கல்வி கற்க தமிழ்நாட்டில் வருகிறார்கள். இதுதான் தமிழ்நாடு முன்னேறி செல்வதற்கான ஒரு ரகசியம். அப்படி ஆசிரியர்கள் இல்லாத ஊரில், கணக்கு போதிக்கும் ஆசிரியர் இல்லாத ஊர் நன்மை அளிக்காது. கணக்கு என்றால் வெறும் கணிதம் மட்டுமல்ல, எல்லா பாடங்களும் சேர்ந்து கணக்குடன் ஒரு முறையுடன் போதிக்காத ஆசிரியர், அவருக்கு பெயர்தான் கணக்காயர், அவர் இல்லாத ஊர் நன்மை அளிக்காது. இரண்டாவது, ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அது அரசியல் கட்சி கூட்டமாகவும் இருக்கலாம், மத கூட்டமாகவும் இருக்கலாம், வேறு பல கூட்டங்களாகவும் இருக்கலாம். அந்த கூட்டத்தில் எப்பொழுதுமே ஒரு கருத்து முன்வைக்கப்படும் பொழுது அந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் சிலரால் அல்லது பலரால் எதிர்கருத்து முன்வைக்கப்படும். அப்ப இரண்டு விதமான கருத்துக்களுக்கும் ஒரு பயாமீடியா என்று சொல்லக்கூடிய ஒரு நடுநிலைமையுடன் ஒரு மத்தியஸ்துடன் சிலர் அங்கே நடந்து கொள்வார்கள். இந்த கருத்தினால இந்தந்த நன்மை உண்டு தீமை உண்டு, இந்த கருத்தினால இந்தந்த நன்மை உண்டு தீமை உண்டு என்று விளக்குவார்கள். அதாவது ப்ராஸ் அண்ட் கோன்ஸ் என்று சொல்லக்கூடியதை விளக்குவார்கள். விளக்கிவிட்டு ஒரு ஒருமித்த கருத்துக்கு வர வேண்டும், கன்சென்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒருமித்த கருத்துக்கு ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டும் என்பதை அந்த மூத்தோர்கள் சிலர் வலியுறுத்துவார்கள். எப்பா நீ கொஞ்சம் விட்டு போ, எப்பா நீ கொஞ்சம் விட்டு கொடு, ரெண்டு பேரும் சேர்ந்து கை குலுக்கிங்க, சண்டையெல்லாம் ஏன் போட்டுக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய அறிவு படைத்த அனுபவம் படைத்த மூத்தோர்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அந்த கூட்டத்தில் இல்லை என்றால் அந்த கூட்டம் நன்மை பயக்காது. மூன்றாவது மிக அருமையானது, பகுத்துண்ணா தன்மையியலாளர் என்று சொல்கிறார். தன்மையிலாளர் என்று சொல்கிறார். இது டபுள் நெகட்டிவ் இஸ் அ பாசிட்டிவ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இரண்டு எதிர்மறை சொற்றொடர்கள் வந்தது என்றால் அது நேர்மறை சொற்றொடராக முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இது. பகுத்து உண்ணா என்றால் தன்னிடம் உள்ள சொத்துக்களை, செல்வங்களை, பொருளை, உணவை மற்றவரிடம் பகுத்து உண்ணாதவன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று வள்ளுவர் சொன்னதுக்கு எதிர்மறையாக நடப்பவன். தன்மையிலாளர் என்றால் அப்படிப்பட்ட தன்மை இல்லாதவன், பகுத்துண்ணா தன்மை இல்லாதவன். அப்ப டபுள் நெகட்டிவ் இஸ் பாசிட்டிவ் என்ன அர்த்தம்னா பகுத்துண்ணும் தன்மை உள்ளவன். அந்த பகுத்துண்ணும் தன்மை உள்ளவன் இந்த மக்களுடன் இல்லாமல் தள்ளி விலகி இருக்கிறான், அயலில் இருக்கிறான் என்றால் அதுவும் அங்கே நன்மை பயக்காது. அவன் உள்ளே இருந்தால் தான் நன்மை பயக்கும், அவன் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தால் அது நன்மை பயக்காது. அதனால இந்த மூன்றும் இருந்தால் அது நிச்சயமாக நன்மை அழிக்காதவை. இந்த மூன்றும் இல்லாமல் இருந்தால் நன்மை அளிக்கும். எந்த மூன்றும்? கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கடனும் பாத்துண்ணா தன்மையிலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினி திரளைய வழிகிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவாய்பாளையம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.